தினம் ஒரு சிறுகதை படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் சுந்தர ராமசாமியோட சிறுகதைகளை படிச்சுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சிறுகதையோட பேர் கைக்குழந்தை. இந்த கைக்குழந்தைன்னு தலைப்பை கேட்டோடனே நமக்கு ஒரு குழந்தை சம்பந்தமான ஒரு கதை, சிறுகதைங்கிற ஒரு தாட் ஒன்று வரும். நான் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உள்ளே படிக்கும்போது பார்த்தா வேறு ஒரு தளத்துக்கு கொண்டு போச்சு. எப்பயும் நம்ம சிறுகதையில், இந்த கதைகளில் நம்ம ஒவ்வொரு கதையிலையும் சில மனிதர்களை சந்திக்கிறோம், நிலப்பரப்புகளை பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம இந்த சிறுகதையில் 2 மனிதர்களை பார்க்க போகிறோம். ஒரு கணவன், ஒரு மனைவி. மனைவியின் பெயர் ராஜி, கணவனின் பெயர் சாமு. இன்றைக்கி இவங்களோட இந்த கதை நடக்கும் காலகட்டம் எப்போ இருக்குன்னா 1957ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த கதை எழுதி முடிக்கப்பட்ட வருடம் அந்த 1957. ஸோ இந்த கதை நடக்கிற காலகட்டமும் 1950லேருந்து அந்த கணக்கில் நம்ம எடுத்துக்கலாம். ஏன் நான் இந்த காலகட்டங்கள், வருடங்களை பற்றி பேசுகிறேன்னா, இதில் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளும் இப்பையும் உங்களால் பொருத்தி பார்க்க முடியும். ஒரு கதை எப்போ கிளாசிக்காக மாறுதுன்னா, அது எல்லா காலகட்டத்துக்கும் பொருந்தும் போது அது கிளாசிக்காக மாறுது. கண்டிப்பாக இந்த கதையும் அது கேட்டகரி தான். இதில் ஒரு கதைன்னா ஒரு தொடக்கம், அதற்கு ஒரு மாறலான ஒரு முடிவு, அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஒரு காட்சி, அந்த உணர்வுகள் அதை மட்டும் வெளிப்படுத்தியிருப்பார் ரைட்டர். அந்த வகையில் இந்த கதை எங்கேருந்து ஆரம்பிக்குதுன்னா, ஒரு வீட்டில் ஒரு ஞாயிற்றுக்கிழமை போல் அந்த வீட்டில் இருக்கிற கணவனுக்கு பயங்கரமான சளி, இருமல் இருக்குது, உடம்பு வேறு கொஞ்சம் காய்ச்சல் இருக்குது. அந்த டைமில் மனைவி ரொம்ப காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, நீங்கள் கஞ்சி வைக்கிறேன், அதை குடிச்சிட்டு தூங்குங்க அப்படிங்கிறாங்க. அவருக்கு இல்லை காய்ச்சல்லாம் பெருசாக இல்லை, அதனால் சாதாரண சாப்பாடு வை, ஞாயிற்றுக்கிழமை இன்றைக்கி ஒரு நாள் நல்லா சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறார். இந்த கதை படிக்கும்போது இதோட ஸ்லாங்கை வச்சு இது ஒரு பிராமண குடும்பத்து மக்கள்ங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஸ்பெஷலாக காய்கறிகள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை, அது முடியவே முடியாது, கஞ்சி தான் குடிக்கணும், துவையல் இருக்குதுன்னு சொன்னோன்னே, இல்லை அட்லீஸ்ட் ஒரு அப்பளமாவது கூடனா அப்பளமும் கொடுக்க மாட்டாங்க மனைவி. கணவனுக்கு கொஞ்சம் கோபமே வரும். இருந்தாலும் ஒரு பீஸ் மட்டும் அப்பளம் கொடுப்பாங்க, சாப்பிட்டுட்டு தூங்கிடுவார். அதுக்கப்புறம் சாயங்காலம் எழுந்திரிக்கும் போது, இன்றைக்கி மறந்துட்டேன், இன்றைக்கி நைட்டு நாங்கள் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட டூர் போகிறோம் அப்படின்னு சொன்னோடனே மனைவிக்கு பயங்கர கோபம். இவ்வளோ காய்ச்சல் வந்துருச்சு, காய்ச்சலை வச்சுக்கிட்டு எப்படி நீங்கள் எங்கே போவீங்க, அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே, இல்லை நான் இப்போ எல்லாத்துக்கும் நான் பணம் கொடுத்துட்டேன், எனக்காண்டி காரும் புக் பண்ணியிருக்காங்க, நான் போகலன்னு சொன்னால் என்னை எல்லோரும் தப்பாக நினைப்பாங்க, அது இல்லாமல் பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு வரலன்னு சொல்லி கிண்டல் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மனைவியை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க. விடலை. உடனே ஒரு ஸ்டேஜில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் காரில் நிற்கும்போது சத்தம் போட்டுருவான், நீ எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்கிற, நான் கிளம்புறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டு கிளம்பிடுறான். ஸோ ட்ரிப்பெல்லாம் முடிச்சுட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தா பயங்கர காய்ச்சலோட ரிட்டன் வரான். ஃப்ரெண்ட் இறக்கி விட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் மனைவி எதுவுமே பேசலை. அவன் ரொம்ப மன வருத்தத்தில் இருக்கான். ஐயோ போகும்போது திட்டோம், என்ன சொல்ல போகிறாளோ அப்படின்ட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா அவனுக்கு இவங்க 2 பேரோட மனப்போராட்டம் தான் இந்த இடத்துல நிற்கும். எப்படின்னா, என்னைய திட்டக்கூட செய், ஆனால் பேசாமல் இருக்காதாங்கிற ரேஞ்சில் சொல்லுவார். ஆனால் இவங்க பேச மாட்டாங்க. ஒரு ஸ்டேஜில் சாரி கேட்டு கிட்ட வரும்போது அந்த இடத்துல இவனுக்கே அழுக வந்துடும். ரொம்ப நாள் பேசாமல், ஆனால் எல்லாமே பணிவிடையெல்லாம் பண்ணிகிட்டே இருக்காங்க, நல்லா கவனிச்சிக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு ஒரு வீட்டில் இருந்துக்கிட்டு பேசாமல் இருக்கிறது ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிட்டு, ஒரு ஸ்டேஜில் கண்ணில் தண்ணி வர அளவு அழுகத்துட்டான் கணவன். அப்போ அப்படியே அணைச்சி
தேத்ரா மனைவி. அப்போ வந்து அவளோட புடவையில அவங்க அம்மாவோட ஒரு தாயின் கருணை வந்து தெரியுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு லைன் வரும். ஸோ இந்த இடத்துல தான் அந்த கதையின் தலைப்பு வந்து இங்கே வைக்கப்படுதுன்னு நினைக்கிறேன். ஒரு கணவன் ஒரு மனைவிங்கிறது வந்து கணவன் மனைவிங்கிற ஒரு உறவாக மட்டும் இல்லாமல் ஒரு சில இடங்களில் பல உறவுகளாக மாறக்கூடிய தருணம் இருக்குது. அதில் ஒரு அம்மாவாக மாறக்கூடிய தருணமும் இருக்குது. கணவன் குழந்தையாக மாறக்கூடிய தருணமும் இருக்குது. கணவன் வந்து ஒரு ஆண் இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் இல்லாமல் அங்கே வந்து அழகான ஒரு ரைட்டிங்காக அந்த இடத்துல இருக்கும். சரி பரவாயில்ல நான் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசுகிறாங்க. மறுநாள் முடி வெட்டிட்டு கிளம்பலாங்கிறபோது முடியை கொஞ்சம் கம்மியாக வெட்டிட்டார் முடி வெட்டுறவர். வீட்டுக்கே வந்து வெட்டுறாங்க. நான் அப்படி வெட்டிட்டேன்னு சொல்லும்போது மனைவி வந்து இன்னை விட கம்மியாக வெட்டுங்க, அப்போ தான் சளி பிடிக்காமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி வெட்ட வைக்கிறாங்க. அதோட கதை முடியுது. இந்த கதையை மட்டும் நான் ஏன் ஃபுல்லாக சொல்லிட்டேன்னா, இது ஃபுல்லாக சொல்லலை, இது வந்து ஒரு சர்ப்ரைஸான மூமெண்ட்டாக வந்து ஒரு ட்விஸ்ட்டு அந்த மாதிரிலாம் எண்டில் இல்லாமல் இது வந்து ஒரு நிகழ்வு, அதில் பல உணர்வுகளை கடத்தப்படும். இந்த கதையில் வந்து நம்ம பார்த்தோன்னா இதை நீங்கள் வந்து இப்போ கூட பொருத்தி பார்க்கலாம். இந்த நிகழ்வுகள் இப்பயும் நடக்கும். ஸோ ஒரு அழகான ஒரு கதை, அழகான சின்ன சின்ன உணர்வுகள் கடத்தப்பட்ட கதை. இதே மாதிரி இன்னொரு கதைகளில் நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு சில மனிதர்களை பார்ப்போம் கதையின் மூலமாக. வணக்கம்.